கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு நாளைக்கு கிட்னி டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு 1 லிட்டரோ 1.2 லிட்டரோ 1.5 லிட்டரோ எது உங்களுக்கு ஆப்டிமைஸ்டான இதோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். சோடியம் அதிகமாக இருக்கிறது, உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. இரண்டாவது, பொட்டாசியம் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பொட்டாசியம் அதிகமாக இதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழைப்பழத்தில் தான் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இளநீரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மூன்றாவது வந்து புரோட்டீனை வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்னா, ரெட் மீட், அதாவது பீஃப்லையும் ஒரு மட்டன்லையும் இருக்கிற மீட்டில் வந்து ரொம்ப ஹை டென்ஸ் புரோட்டீன் இருக்கிறனால அதை அவாய்ட் பண்ணிங்க. அதுக்கு பதிலாக சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரியான மீட்டுகள் மாற்றிக்கிறது அவசியம். அதே சமயம் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கிற மில்கை தவிர்த்து ஃபேட் எடுத்த மில்க், வெண்ணெய்கள், இது எல்லாமே கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாஸ்பரஸ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா மீட்லையும் மில்க் ஐட்டம்ஸ்லையும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் மில்க் குடிக்கிறது நல்லது, பட் ரெஸ்ட்ரிக்டடாக குடிக்கணும். கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ஆல்கஹால். இதில் எல்லா வகையான விஷயமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஆல்கஹால் தவறிட்டோம்னாலும் அது வந்து மிகப்பெரிய தவறாக இருக்கும்.